நான் நம்முடைய தேசிய தோழர்களுக்கு ஒன்றை சொல்லுவேன். எல்லோரும் சத்தியமூர்த்தி பவனுக்கு வாருங்கள். எல்லோரும் நம்முடைய தலைவரோடு கலந்து பேசுங்கள். உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள், நிறைகளை சொல்லுங்கள். ஆனால் எந்த குறையையும் வெளியிலே சொல்லாதீர்கள். நம்முடைய செயற்குழுல சொல்லலாம், தலைவரோடு தனியாக பேசுகிற பொழுது சொல்லலாம். ஆனா நாம வெளியில சொன்னோமா, அப்பொழுது மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், காங்கிரஸ்காரர்களே இப்படித்தான், 10 நாள் கூட ஒத்துமையா இருக்க மாட்டாங்க, அடிச்சுக்குவாங்கங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. நான் கேட்கிறேன், அது கூடாது. ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு அரசியல் கட்சி, இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே மூத்த அரசியல் இயக்கம், இன்றளவுக்கும் உயிரோடு இருக்கிற ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தில் இருக்கிற நாம் கட்டுப்பாடாக இருக்கிறோம், பெருந்தன்மையாக இருக்கிறோம். நிச்சயமா குறைபாடுகள் இருக்கும். அரசர் சொன்னார், எவ்வளவு சின்ன கட்சியா இருந்தாலும் மலையளவுக்கு வேறுபாடுகள் இருக்கும் என்று சொன்னார். இருக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அது அரங்கத்திற்குள் இருக்க வேண்டுமே ஒழிய அரங்கத்திற்கு வெளியே வரக்கூடாது, பத்திரிகைகளுக்கு வரக்கூடாது. அதே போல சில நண்பர்கள் பேசினார்கள், இது ஒரு கடுமையான காலகட்டம் என்று சொன்னார்கள். நான் நம்ப மாட்டேன். தமிழகத்தை பொறுத்தவரை 40 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அது. நம்முடைய மதசார்பற்ற கூட்டணியை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே நாம் தொடர்கிறோம். நம்முடைய அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் வந்து நம்முடைய மதசார்பின்மையை தமிழக மக்கள் மத்தியில் பேசுகிற பொழுது அலை அலையாக வாக்குகள் வந்து நமக்கு விழும். நாம் நிற்கிற அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுகிறோம், 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுகிறோம். நான் உங்களுக்கு உணர்ச்சி ஊட்டுவதற்காக இதை சொல்லவில்லை, இது ஒரு உண்மை. ஏனென்று சொன்னால், தமிழ் மண் மட்டும்தான் மதசார்பின்மையை 100க்கு 100% கடைபிடிக்கிற மண். நமக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, ஆனால் மசூதியை இடிக்க மாட்டோம். நமக்கு ராமர் மீது நம்பிக்கை உண்டு, அதற்காக நாம் அயோத்தியில போய் எந்த தவறும் செய்ய மாட்டோம். அயோத்தியில 3200 ராமர் கோயில் இருக்கிறது. மோடி இன்னைக்கு கட்டியிருக்கிறது 3201. 3200 பேர் இந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணல. ஆனா நீங்க மட்டும் இதை செய்றீங்க. ஒரு கோபுரம் இல்லாத கோயிலை கட்டி இருக்கிறீர்கள், முடிவு பெறாத ஒரு கோயிலை கட்டி இருக்கிறீர்கள். அத மாதிரி கோயில்ல கும்பாபிஷேகமே செய்யக்கூடாது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள். அது கடவுள் குற்றமாக ஆகிவிடும். ஆனால் உங்களுக்கு எந்த குற்றத்தை பற்றியும் கவலை இல்லை. காரணம், நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ராமரை அணுகி இருக்கிறீர்கள். ராமர் ஒரு காலத்திலும் உங்களுக்கு உதவ மாட்டார் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.